தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய 2 பிரபலங்கள் விஜய் அவர்களும், அஜித் அவர்களும் அவங்களுடைய ஃபேன் பேஸ், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், பப்ளிக் அப்பீல் அப்படின்னு பல காரணங்களால அரசியல் விவாதங்கள்ல எப்போதுமே முக்கிய இடம் பிடித்திருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்ட நிலையில அஜித் சார் அரசியல்ல ஆர்வம் இல்லை என்றாலுமே மக்கள் அவரை பொட்டன்ஷியல் பொலிட்டிக்கல் ஃபேஸாக தான் பாக்குறாங்க. 2 பேருமே ஒரே நேரத்துல அரசியலுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? விஜய் சாருடைய ஃபேன் பேஸ் தமிழகத்துடைய அனைத்து பகுதிகளிலும் மிக அதிகமாக பரவிருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள் முதல் முறையாக வாக்களிப்போர், சமூக மாற்றத்தை விரும்பும் நடுத்தர குடும்பங்கள் இவரை கிளீன் பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பாக்குறாங்க. தாவேக அமைப்பு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அவருடைய பப்ளிக் மீட்டிங்ல கிரவுட் பார்ட்டிசிபேஷன் அதிகரிப்பதும் விஜய் சார் அரசியல்ல வரும்பொழுது ஸ்ட்ராங் எலக்டோரல் இம்பாக்ட் உண்டாகும் அப்படின்னு பலருமே நம்புறாங்க. இன்னொரு பக்கம் அஜித் சார் அவருடைய எந்த கட்சிக்கும் ஆதரவு தராதது, ஃபேன் கிளப்பை அரசியலுக்கு பயன்படுத்தாதது போன்ற காரணங்கள் ஒரு நியூட்ரல் லீடர் இமேஜ் பெற்றவர், டிசிப்ளின், இன்டெகிரிட்டி, சிம்பிளிசிட்டி ஆகியவை அவர் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வலுப்படுத்திருக்கு. அவர் அரசியலுக்குள்ள நுழைவார் என்ற வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னாலுமே ஹைபோதட்டிக்கலாக அவர் வரும் சூழல்ல எஜுகேட்டட் அர்பன் ஓட்டர்ஸ், லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டட் சிட்டிசன் ஆகியோரிடமிருந்து பெரிய ஆதரவுகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆகையால 2 பேருமே இணைந்தா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு ஏற்றாற் போல சமீபத்துல இவங்களுடைய சந்திப்பு நடைபெற்றதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா சமீபத்துல அஜித் சார் கொடுத்த பேட்டியில கூட தாவேகாவிற்கு ஆதரவாக பேசியிருந்தாரு. இதனை மென்ஷன் பண்ணி தளபதி விஜய் அவர்களுமே காஞ்சிபுரத்துல நடந்த கூட்டத்துல பேசியிருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.